ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். சைனா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம மைண்டில் வர முதல் விஷயம் கோவிட் தான். அதனால தான் சைனாவை நம்ம மறக்கவே முடியாது. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பரவிக்கிட்டு இருந்த கொரோனா வைரஸ் எங்க இருந்து உருவானது, அதுக்கான உண்மையான ரீசனை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்னைக்கு வரைக்கும் அந்த டேட்டாவை சைனா கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அவங்களும் இப்போ வரைக்கும் அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கவே இல்லை. இந்த நிலையில திடீர்னு சைனால புதிய வைரஸ் பரவிக்கிட்டு இருக்குங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. குறிப்பா 14 வயசு குழந்தைகள், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள், முதியவர்கள், இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கிறவங்க இப்படின்னு சொல்ற எல்லாருமே மருத்துவமனைகள்ல அதிகமா நோய்வாய்ப்பட்டு சேர்க்கப்படுறாங்க. இந்த நிலையில அங்க இருக்கிற மக்கள் ரொம்பவே பயந்திருக்காங்க. இந்த வைரஸ் என்ன மறுபடியும் கொரோனா வைரஸா இல்ல அதையும் தாண்டி கொடிய வைரஸா, இதனால லாக்டவுன் வருமா, இதன் மூலமா உயிர் சேதங்கள் ஏதாவது ஆக வாய்ப்பு இருக்கா, இப்படி பல விஷயங்கள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வேர்ல்ட் நடக்கிற பரபரப்பான எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்க முடியும். இது புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ் எதுவும் கிடையாது. 2001லயே பறவைகளுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ். ஆனா இப்போ ஹியூமன்ஸை அட்டாக் பண்ண தொடங்கி இருக்கு. இந்த புதிய வைரஸ் சைனால மட்டும் இல்லாம ஜப்பான்லயும் பரவி இருக்குன்னு தகவல் வெளியாகி இருக்கு. இப்போ சீனாவில் பரவி இருக்கிற வைரஸ் தான் HMPV வைரஸ், அதாவது ஹியூமன் மெட்டாபியூமோ வைரஸ். இது ஒரு வகையான ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அதாவது இது லங்ஸை பாதிக்குது. இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா, சேம் கொரோனா சிம்டம்ஸ் தான். சளி, இருமல், மூச்சு விடுறதுல பிரச்சனை, தொண்டை வலி, வீசிங் ப்ராப்ளம், ஃபீவர், ரேஷஸ், இந்த மாதிரியான அறிகுறிகள் தான் இந்த HMPV வைரஸ்க்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கிறவங்க கிட்ட இருந்து இது ஈஸியா பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை தடுக்கிறதுக்கான சில வழிமுறைகளையும் கொடுத்திருக்காங்க. அதாவது ஹேண்ட் வாஷ் பயன்படுத்தி கைகளை கழுவுறது, அசுத்தமான கைகளால முகத்தை தொடாம இருக்கிறது, முகக்கவசம் அணிகிறது, தனிமைப்படுத்தப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்களால ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுறத வேகமா தடுக்கலாம். ஆனா இத பத்தி நாம இப்ப பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. காரணம், இப்பதான் இது சைனால பரவலாக தொடங்கி இருக்கு. இது நம்ம இந்தியாலயோ தமிழ்நாட்டிலேயோ இப்ப வரைக்கும் இந்த நோய் தொற்று ஏற்படல. ஆனா இந்தியன் ஹெல்த் ஏஜென்சி என்ன சொல்றாங்கன்னா, பதறதுக்கு எதுவுமே காரணம் கிடையாது, இது ஒரு நார்மலான விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.